வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, அழகான தங்கமே, முருகனாகிய நான் எங்கும் செல்லாமல் நீதான் எனக்கு முக்கியம், நீதான் எனக்கு அனைத்தும் என்று ஓடி வந்திருக்கிறேன். இந்த முருகனுக்கு உன் மீது அதிகமான பாசங்களும் அதிகமான நல்ல நல்ல விஷயங்களும் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் சோதனைகளையே கொடுத்து கொண்டு இருப்பேனா? நான் சோதனைகளை கொடுப்பதல்ல, ஒவ்வொரு விஷயத்திலேயும் வாழ்க்கையில் இன்பத்தை தர வேண்டும். துன்பங்கள் மறைந்து போகும் அளவுக்கு வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு லாபங்களையும் ஆயுள் மற்றும் நீண்ட ஆயுள், சிக்குப்பிணி இல்லாத வாழ்க்கை என்று ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமும் கிடைக்கும் அளவுக்கு வாழ்க்கையில் வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. தங்கமே, என்னுடைய ஆசைகள் எல்லாம் நலமுடனும் வளமுடனும் ஐஸ்வர்யத்துடனும் நடக்கும். எல்லா காலத்திலேயும் மனதளவில் எப்பொழுதும் உன்னை நீயே போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொள்ளாதே. எத்தனையோ விஷயங்கள் மாற இருக்கிறது. அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களும் இனி வரும் காலத்தில் மாறும். முக்கியமாகவே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால், முக்கியமாக நிறைய நஷ்டங்கள் கஷ்டங்கள் என்பதை நீ பார்த்துவிட்டாய். இதற்கு பிறகு நிறைய லாபங்களை மட்டுமே நீ பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த முருகனுக்கு அடுத்தவர்களை வாழ வைப்பதும் அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று பார்த்து ரசிக்கவும் தான் ஆசையே தவிர, மற்றபடி இவர்கள் வீணாக போக வேண்டும், அவர்கள் வீணாக போக வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணம் எனக்கு மட்டுமல்ல, எந்த தெய்வத்திற்கும் அல்ல. எல்லா தீய விஷயத்தையும் எல்லா விதமான தவறான விஷயத்தையும் அனுபவித்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடத்திவிட்டாய். எப்பொழுதும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் தவறானது மட்டுமே நடக்கும் என்று யாராவது ஒரு நபர் சொன்னால், தயவு செய்து சொல்கிறேன், எதையும் நம்பாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய சுபத்துவத்தை வைத்திருக்கிறேன். எல்லா காலத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதையே நான் என்னுடைய குறிக்கோளாகவே வைத்திருக்கிறேன். முருகனை நம்பியவர்கள் எக்காரணம் கொண்டும் எந்த விஷயத்தை கொண்டும் கவலைப்படக்கூடாது. என்னை நீங்கள் மலை போல நம்பினீர்கள் என்றால் உங்களை நான் நித்தம் இன்பத்திலேயே உங்களை கொதிக்க வைப்பேன். அந்த அளவுக்கு நான் உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து வைத்திருக்கிறேன். இதுவரைக்கும் நிறைய சோதனைகள் வேதனைகள். இதற்கு பிறகு வாழ்க்கையில் சோதனைகளுக்கோ வேதனைகளுக்கோ இடம் அல்ல. இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களுக்கு மட்டுமே தான் வேலையே. உன்னுடைய ஆயுள் மொத்தத்திலேயும் கஷ்டம் என்ற ஒன்று எழுதியிருக்கிறது. நல்ல லாபம், நல்ல விஷயம், நல்ல அனைத்து விதமான விஷயங்களும் நடக்கும் என்பதுதான் எழுதி உள்ளது. இந்த முருகனாகிய நான் அனைத்து ரூபமாக இருந்து காப்பேன். நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய். சஷ்டி விரதத்தை எடு. என்ன வேண்டுமோ ஒன்றுதான் என்பது அல்ல. உனக்கு எத்தனை விஷயங்கள் தேவைப்படுகிறதோ அதை என்னிடம் சொல். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்று உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயத்தை கொண்டு சென்று நடத்தி கொண்டே இருப்பேன். லாபங்கள் எப்படி கொடுக்க வேண்டுமோ, லாபங்களை எப்படி உனக்கு கொடுக்க வேண்டுமோ அனைத்து விதமான லாபங்களையும் கொடுப்பேன். அனைத்து விதமான இன்பத்தையும் உனக்காகவே கொட்டி சேர்ப்பேன்.
லாபங்கள் இல்லாமல் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. நிச்சயமாக ஆயுள் முழுவதும் உன் குடும்பத்தோடும் மற்ற அனைத்து விஷயங்களோடும் நிம்மதியாகவும் சகல ஐஸ்வர்யங்களோடும் இருப்பாய். இன்றைய நாள் உனக்கு பிடிக்கவில்லை என்பதை வைத்துக்கொள். நாளைய நாள் நிச்சயமாக உனக்கு பிடிக்கும். துரோகங்கள் தேவை அல்ல, நன்மைகளும் நிறைய நிறைய சுபத்துவமான பாக்கியங்களும் உன் வாழ்க்கையில் படிப்படியாக கிடைக்கும். இன்றைய நிலைமை உன்னுடைய வாழ்க்கையில் மோசமாக இருந்தது என்றால் நாளை அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் லாபமாக அமைந்துவிடும். ஏற்கனவே நீ பார்த்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு தெரியாது, என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காது அது நடக்காது என்று நீயாக ஒரு முடிவுக்கு வராதே. நிறைய நிறைய லாபங்கள், நிறைய நிறைய அதிர்ஷ்டங்கள், நிறைய நிறைய யோகங்கள் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஆணித்தரமாக அமருமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் தத்ரியங்கள் வந்து இனி அமராது. நான் இந்த முருகன் என்றும் துணை இருப்பேன். என்னை நம்பியவர்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தையும் கையில் கொண்டு வந்து தருவேனே தவிர மற்றபடி நான் யாருக்கும் எதையும் தவறாக செய்யவும் மாட்டேன். நல்ல விஷயங்களை மட்டுமே செய்து வாழ வைப்பேன். நீ என்றும் நல்ல பிள்ளைதான். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் அற்புதமான அதிசயமான பிள்ளைதான். எப்போ பார்த்தாலும் எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்வில் நீ கவலைகளை குறைத்துவிட்டு நிம்மதி கிடைக்கும். நம் வாழ்வில் ஐஸ்வர்யங்கள் நிலைக்கும். எல்லாம் நமக்கு சாதகமாகவே அமையும் என்று நினைத்து சந்தோஷமாக இரு. நீ சிரிக்க சிரிக்க ஒவ்வொன்றும் சிறப்பானதாக இருக்குமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் லாபமாக இருக்குமே தவிர எதுவும் எப்பொழுதும் நஷ்டமாகலாம் இருக்காது. எல்லாம் உனக்கானது, எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கானது. உன்னுடைய தெய்வமாக இருந்து இந்த முருகன் உன்னை கை தூக்கி விடுவேன். எப்பொழுதும் உன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். மற்றவர்கள் வேண்டுமானால் எதையும் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை தெய்வமாக நின்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். லாபங்களும் நல்லதுகளும் எல்லாம் கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த முருகனாகிய நான். ஓம் முருகா.